Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 7 exercise 7.1 la second question. First question வந்து ஒரு important 5 marks. அதனால அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கை நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் போய் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ சாலிட் அயன் சிலிண்டர். இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது. சாலிட் அயன்னா என்ன, நமக்கு சிலிண்டர் வந்து சாலிட் அயன்னா ஃபுல்லாகவே கனமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஹோல்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த சிலிண்டர் இருக்குது. இதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதை வந்து 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் இதை வந்து நமக்கு 1848 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5/6. 5/6 என்ன அர்த்தம்னா 5 டிவைடட் பை 6 அர்த்தம். 5/6 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த சாலிட் அயனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ரேடியஸும் ஹைட்டும் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சிலிண்டருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலாஸை எடுத்து எழுதிக்கலாம். இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தேவைன்னா, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் வேணும், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சிலிண்டருக்கு ஃபார் சிலிண்டர், சரிங்களா, சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் இஸ் 2πr into h ஸ்கொயர் யூனிட்ஸ். அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து நமக்கு 2πr into h plus r ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இது நமக்கு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1848 கொடுத்துட்டாங்க. சரி, கிவன் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாருங்கள். சரி, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடும்போது உங்களுக்கு எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுன்ற உங்களுக்கு ஐடியாவும் கிடச்சிரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை என்னென்னு கொடுத்துருக்காங்க, டிஎஸ்ஏ அப்படின்றத 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி சொல்கிறாங்க, 5/6 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சிலிண்டருடைய டிஎஸ்ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதிலேருந்து என்ன பண்ணோம்னா, ரேடியஸையும் அண்ட் ஹைட்டையும் ஃபைண்ட் பண்ணணும். சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு டிஎஸ்ஏ. சிஎஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு 2πrh, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 6 இன்ட்டு டிஎஸ்ஏன்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ்ஏ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம ஃபார்முலாவே எடுத்து இங்கே எழுத முடியாது. ஏதாவது வந்து இதுக்கான டேர்ம்ஸ் ஒரு சைடு ஃபார்முலாவும் ஒரு சைடு நம்பர்ஸும் இருந்தால் தான் அதிலிருந்து நம்ம இந்த கண்டுபிடிக்கிற டேர்ம்ஸை வந்து ஃபைன் பண்ண முடியும். எந்தெந்த டேர்ம்ஸை நம்ம ஃபைன் பண்ணமோ அதை ஒரு சைடு வச்சுக்கிட்டோம், இன்னொன்று இதில் ஃபுல்லாகவே நம்பர்ஸாக மாற்றுறோம். இப்போ இங்கே டிஎஸ்ஏ இருக்குது. டிஎஸ்ஏவே என்னென்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 1848ன்னு கொடுத்துட்டாங்க. 2πrh is equal to 5/6 into 1848ன்னு போட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே டிஎஸ்ஏக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். இங்கே நம்பர் இருக்குது, டிஎஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இருக்குது, 2πr into h plus r is equal to 1848 எழுதிட்டேன். இப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். 2πrh இருக்குது. இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஹெச் இது கூட வந்துடும், ப்ளஸ் இந்த 2πr வந்துடும். அப்போ இந்த 2πrhக்கு இந்த வேல்யூ எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஆருடைய வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபார்முலாவை இந்த 2πr உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 2πr into h ப்ளஸ் இந்த 2πr இந்த ஆர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2πr ஸ்கொயர் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 1848. இப்போ இந்த 2πrhோட வேல்யூ இங்கே இருக்குது. இதை சால்வ் பண்ணி என்று எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 2πrh is equal to இந்த 6ஐ இந்த 1848ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 6 are 6, 3 6 are 18, 0 போடுறோம், 6 8s are 48. அப்போ 308 into 5, இந்த 308 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 8s are 40, 5 3s are 15, 1540. நம்ம என்ன கிடச்சிருக்கு, 2πrhன்றது 1540. இந்த 1540ன்றது 2πrh உடைய வேல்யூ. இந்த 1540 எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஸோ மேக் இட் as equation 1, இது equation 2. Substitute equation 2 in equation 1.
ஈக்குவேஷன் 2 எடுத்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ 2 பை RH இதுக்கு வேல்யூ நமக்கு 1540 தெரியும். அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ப்ளஸ் போட்டாச்சு. 2 பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1848. அடுத்த ஸ்டெப் இந்த 2 பை ஆர் ஸ்கொயரை மட்டும் நம்ம LHSல வச்சுக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு 1848. இந்த 1540 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸில் 1540. இப்போ 1848லேருந்து 1540 மைனஸ் பண்ணணும். 8 4 மைனஸ் 4 0, 8 மைனஸ் 5 3 308. ஃபைனலி 2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு 308ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 2 பைக்கு வேல்யூவை 2 இன்ட்டு இந்த பைக்கு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 308ன்னு கொடுக்குறோம். இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயரை மட்டும் LHSல வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு கொண்டு போகிறோம். 308 இன்ட்டு 22 பை 7 அந்த சைடு போகும்போது இந்த 7 மேலேயும் இந்த 22 கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறிடும். இன்ட்டு இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் வரும்போது 1 டிவைடட் பை 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். 2 டேபிள் 1 டைம்ஸ் 15 டைம்ஸ் 30 4 டைம்ஸ் என்ன ஆகும் 8 ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த 2 1 2s are 2 1 2s are 2 இது வந்து 7 2s are 14 7 2s are 14 11 77 1 11s are 11 7 11s are 77. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆர் ஸ்கொயர்ன்றது 49. நமக்கு என்ன வேணும்? ஆர் தான் வேணும். ஆர் வேணும்னா இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட்லேருந்து 49 நம்ம வெளியில் எடுத்தோம்னா 7 7 7s are 49. 2 7க்கு ஒரு 7 எடுக்கிறோம். ஆரோடைய வேல்யூ 7 ஃபைண்ட் பண்ணிட்டோம். கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர், அதனால நம்ம என்ன பண்ணணும்? யூனிட்டை மறக்காமல் எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஆரோடைய வேல்யூ 7 வந்துடுச்சு. ரேடியஸை ஃபைன் பண்ணிட்டோம். ஹைட்டை ஃபைன் பண்ணணும். ஓகே, ஹைட் ஃபைன் பண்ணணும்னா இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆரை சப்ஸ்டியூஷன் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? ஹெச்சை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டிடியூட்டிங் ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் இன் ஈக்குவேஷன் 2ல் கொடுக்குறேன். ஈக்குவேஷன் 2 கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஓகே, 2 பை RH 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1540 தான் செகண்டுக்கான ஈக்குவேஷன். இதில் இந்த ஆரோட வேல்யூ 7 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு பைக்கு 22 பை 7 இன்ட்டு ஆருக்கு 7 கொடுக்குறோம். இன்ட்டு ஹெச் என்னன்னு தெரியாது, ஃபைன் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1540. இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணிட்டோன்னா இந்த 22 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். இந்த 2வும் டிவைட் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி 1540 இருக்குது. 22 இன்ட்டுன்னு இருக்கிறதுனால அந்த சைடில் வரும்போது 1 டிவைடட் பை 22 ஆகிடும். இன்ட்டு இந்த 2 என்ன ஆகுது? 1 டிவைடட் பை 2 ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே டிவைடில் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 டைம்ஸ் ஆஃப் 2 1 டைம்ஸ் ஆஃப் 2 7 2s are 14 1 7 2s are 14 0. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 11ஆல் இந்த 77 கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் 0. ஸோ 10 டிவைடட் பை 1 7 11s are 77. ஓகே, 1 11s are 11 7 11s are 77 0. Finally 70 into 1 into 1 70 divided by 2 70 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 35 சென்டிமீட்டர்ஸ். இப்போ ஹைட் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? ஹைட்டுன்றது நமக்கு 35 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். அவங்க ஃபைன் பண்ண சொன்னது ரேடியஸும் ஹைட்டும். ரேடியஸ் ஃபைன் பண்ணியாச்சு, ஹைட்டை ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இவ்வளோ தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் லென்த் ஆஃப் எ ஹாலோ வுடன் லாக்னு சொல்கிறாங்க. இந்த ஹாலோ வுடன் லாக்னா நம்ம வந்து மரம் பார்த்துருப்போம், அதுக்கு சென்டராக வந்து போல் ஆகிட்ருக்கும், உள்ள ஹோல்ஸ் இருக்கும். அப்போ உள்ள ஹோல்ஸ் இருக்கும்போது சுற்றி வந்து பார்த்தோன்னா நமக்கு மேலே வந்து அந்த ஃபினிஷிங் மட்டும் இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த மரம் வந்து சென்டராக வந்து நமக்கு போல் ஆகிருக்கும். இதுதான் அதோடைய அவுட்டர் பார்ட். இந்த கிணம் இருக்கும், பட் சென்டரில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஹாலோ வுடன் லாக்னு சொல்கிறாங்க. இந்த ஹாலோ வுடன் லாகுடைய ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ரேடியஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் என்னென்னா வெளியில் இருந்து சென்டரில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ். வெளியிலேருந்து பார்த்தோன்னா சென்டர் கூட பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் ரேடியஸ் வெளியில் பார்த்தா அது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது டயக்ராமில் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும், ஓகேங்களா, இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸை நம்ம எப்போவுமே பிக் ஆர்னு எடுப்போம், கேபிட்டல் ஆர். இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸை கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த ஹாலோ வுடன் லாக், இந்த வுடன் லாகோடைய லென்த்து
அதை வந்து 13 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ரேடியஸ், ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது லென்த். ஏன்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறத டேட்டா ரெண்டாவதுக்குன்னு அர்த்தம். இப்போ ரேடியஸ்ன்னும் போது நம்ம 16 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. அண்ட் ஹைட் வந்து லென்த்து, அந்த லென்த்தை தான் கொடுத்துருக்கான், எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஹைட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த ஹைட்டை வந்து அவன் 13 சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஹைட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இந்த திக்னஸ், இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, திக்னஸ். இந்த திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு இந்த திக்னஸ் இருக்குங்களா, இங்கே வந்து நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் இந்த பார்ட் மட்டும் நமக்கு 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, ஷேட் பண்ணியிருக்க பார்ட் மட்டும். ஸோ நான் இப்போ இதிலிருந்து இது வரைக்கும், சென்டர்லேருந்து இது வரைக்கும் நமக்கு 16. இது அவுட்டர் ரேடியஸ். இன்னர் ரேடியஸ்னால் என்ன, இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் தான் இன்னரில் ரேடியஸ். இந்த ஆர் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து இதிலேருந்து இது வரைக்கும் 16. அண்ட் இந்த பார்ட் மட்டும், இந்த ஷேட் பண்ணியிருக்க பார்ட் மட்டும் 4 சென்டிமீட்டர். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திக்னஸ். இந்த திக்னஸை மைனஸ் பண்ணிட்டோன்னா, இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரேடியஸ்லேருந்து இந்த திக்னஸை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ரேடியஸ் வந்து ஃபைண்ட் ஆகும். சரிங்களா? அப்போ ஃபுல்லாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 16. நான் வந்து ஸ்மால் ஆரை கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு இந்த ரேடியஸ் வேணும். ஃபுல் பார்ட் நான் பார்க்குறேன் 16 சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுல் பார்ட்லேருந்து இந்த பார்ட்டு, இதை வந்து திக்னஸ் சொல்லியிருக்காங்க, அதை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த திக்னஸ்ன்றது என்ன 4, அதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஸ்மால் ஆர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு 12 சென்டிமீட்டர். அப்போது ஸ்மால் ரேடியஸ் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆர்ன்றது நமக்கு 12 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நான் இதிலேருந்து நம்ம என்ன டேட்டா இருக்குன்னா, கேபிட்டல் ஆர் அப்படின்றது 16 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர்ன்றது 12 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட் வந்து நமக்கு அதை தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, லென்த்துன்னு கொடுத்துட்டோம். அந்த ஹைட் வந்து நமக்கு 13 சென்டிமீட்டர். இப்போ எல்லா டேட்டாவும் தெரியும். இப்போ நம்ம ஃபார்முலாவை எழுதணும். சொல்யூஷன் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் இட்ஸ் TSA, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் வந்து நம்ம எழுதணும். ஏன்னா இது ஹாலோ உடன் லாக், அதனால் ஹாலோ சிலிண்டருக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர், ஹாலோ சிலிண்டருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா என்ன, 2π இன்ட்டு r + r இன்ட்டு r - r + h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இவங்க ஃபார்முலா நீங்கள் எப்போ எழுதினாலும் அதுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆன்சரை நீங்கள் கொண்டு வரும்போது யூனிட்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 2 இன்ட்டு பையோடைய வேல்யூவுக்கு 22/7 கொடுக்குறோம். இன்ட்டு ஆர், கேபிட்டல் ஆர் நம்ம அவுட்டர் ரேடியஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 16 ப்ளஸ் ஸ்மால் ஆர்ன்றது நமக்கு 12ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 12 கொடுங்க, சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அண்டு இங்கே என்ன 16, கேபிட்டல் ஆர் 16 - 12 ப்ளஸ் ஹைட் வந்து நமக்கு 13. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 22/7 இன்ட்டு 16யும் 12யும் ஆட் பண்ணுறோம், 8 to 28 இன்ட்டு 16ல் 12 மைனஸ் பண்ணால் 4, அந்த 4 கூட 13 ஆட் பண்ணால் நமக்கு 17. 7 1s are 7, 7 4s are 28. 2வையும் 22வையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 44 இன்ட்டு 4 7s are 28 2, 4 1s are 4 ப்ளஸ் 2 is 68 ஆகிடுச்சு. now 68ஐ நம்ம என்ன பண்ணணும்னா 44ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 8 4s are 32 3, 6 4s are 24 ப்ளஸ் 3 is 27. again நம்ம இந்த 4ஆல் இந்த 68ஐ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 272ன்ற ஆன்சர் அப்படியே வரும், 2992. ஸோ நமக்கு TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நீங்கள் ஃபைனலி ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இதுதான் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4, a right angled triangle PQR. ஓகே, PQRனு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. க்யூவோடைய டிகிரி 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடம் தான் ரைட் ஆங்கிள் ஆகுது. அதனால் க்யூக்கு நம்ம 90 டிகிரி இருக்க மாதிரி நம்ம 90 டிகிரி எடுத்திருக்கோம் டயக்ராமில். அண்ட் இந்த கொஷின் உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் PQ. QRையும் PQவும் வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க. அதை ஒரு ஆக்சிஸாக வந்து பயன்படுத்தி ரொட்டேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ QRோடைய லென்த்தை வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க.
க்யூலேருந்து ஆர் வரைக்கும் நான் வந்து இதே மாதிரி ட்ரையாங்கில் மேலே பிக்யூஆர்னு எடுத்திருக்கேன். பிக்யூஆர் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கேன். க்யூலேருந்து ஆர் வந்து 16 சென்டிமீட்டர் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஆர்ன்றது பியிலேருந்து ஆர் வரைக்கும் 20 சென்டிமீட்டர்ஸ். இந்த பிஆர் சரிங்களா, இந்த பார்ட் இந்த பியிலேருந்து ஆர் வரைக்கும் 20 சென்டிமீட்டர்ஸ். இதுதான் நமக்கு ஹைபாட்டன்யூஸ். கம்பேர் த சிஎஸ்ஏ ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் ஸோ ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஆக்சிஸ் கியூஆர்லேயும் பிக்யூலேயும் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் சர்க்குலர் கோன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கோனுடைய 2 சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியாவும் சிஎஸ்ஏவும் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நவ் இப்போ பியிலேருந்து ஆர் வரைக்கும் 20 அண்ட் கியூலேருந்து ஆர் வரைக்கும் நமக்கு 16 தெரியும். இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது, அந்த பார்ட்டையும் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன் ஃபைன் பண்ணுறோன்றத கொஷினுடைய எண்டிங் ஆன்சரில் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா. இப்போ இது வந்து பிக்யூஆர் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஹைபாட்டன்யூஸ் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அண்டு இதை இந்த ஆங்கிள் இங்கிருந்து பார்த்தோன்னா இது ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைடை ஃபைன் பண்ணலாம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பித்தாகரஸ் தியரத்தில் போயிட்டு இதுதான் ஹைபாட்டன்யூஸ், இந்த பிஆர் ஸ்கொயர் சைடுடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 சைடுடைய ஸ்கொயர்ஸ். இப்போ பிக்யூ ப்ளஸ் கியூஆர் இது 2த்துடைய ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ். ஸோ பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர்னு கொடுக்குறேன். அடுத்ததான் பிஆருக்கு 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ என்னன்னு தெரியாது, பிக்யூ அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் கியூஆர்ன்றது 16 ஸ்கொயர். அண்ட் தென் 20 ஸ்கொயர் பண்ணால் 400. பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 256. இப்போ நமக்கு பிக்யூ மட்டும்தான் வேணும். ஸோ பிக்யூ ஸ்கொயரை மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இந்த 256 இந்த சைடு கொண்டு போகும்போது 400 மைனஸ் 256 ஆகிடுச்சு. பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 256 மைனஸ் பண்ணோன்னா we will get 144. பிக்யூ மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 144. நவ் பிக்யூவோடைய வேல்யூ இஸ் 12 சென்டிமீட்டர்ஸ். ஏன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்யூவோட வேல்யூ நம்ம எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம், 12 சென்டிமீட்டர். அதனால் இங்கே கொடுத்துருக்க இந்த டயக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பேப்பர்லேயும் நான் 12 சென்டிமீட்டர்னு பிக்யூலேருந்து எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த பிக்யூவை வச்சு நம்ம ஃபைன் பண்ணுவோம். அவங்க என்ன ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரைட் சர்க்குலர் கோனுடைய சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ ஆஃப் கோனுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிப்போம். கோனுடைய சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னென்னா பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல் ஸ்கொயர் யூனிட்ஸ், பைஆர்எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். அதுதான் வந்து நமக்கு சிஎஸ்சி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன். சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னால், இந்த பிக்யூவை வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கியூஆர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்யூவை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். பிக்யூவை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, பின்னாடி சைடும் திருப்பி இப்போ இந்த இடத்துல கியூ இருக்குது ரைட் ஆங்கிள்டு, அதனால் இந்த கியூ இங்கே தான் ரைட் ஆங்கிள் வருது, கியூ போட்டுட்டேன். அண்ட் இந்த டாப் நாச் வந்து பி, அதனால் இந்த இடத்துல திருப்பும் போதும் பாயிண்ட் பின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஆர் இருக்குது, அதனால் இங்கே ஆர். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 16னா இப்படி நம்ம திருப்பும் போதும் அந்த டிஸ்டன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த் வந்து 16. அண்ட் இந்த இடத்துல நம்ம லென்த் 12 எடுத்திருக்கோம். சிமிலர்லி ஃபார் 12 அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து ஈக்குவலாக அந்த இடத்துல நான் வந்து 2 சைடும் கொடுத்துட்டேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்யூவில் ரொட்டேட்டே ஆகும்போது அப்போ அந்த கோன் இப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு கோன் மாதிரி தான் இருக்குது, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கோனில் பிக்யூ ஆக்சிஸில் இதை ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் பிக்யூக்கு ஃபஸ்ட்டாக நமக்கு இருக்கக்கூடியது இந்த ட்ரையாங்கிள் பிக்யூஆர்ன்னு இருக்கு. பிக்யூ ஆக்சிஸில் நான் இதை ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் த கோன், இதுதான் ரேடியஸ் ஆஃப் த கோன். இது கோன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இதிலேருந்து இது வரைக்கும் தான் ரேடியஸ். அப்போ கியூலேருந்து ஆர் வரைக்கும் நமக்கு ரேடியஸ் என்ன இருக்குது, 16. ஸ்லாண்டிங் ஹைட் வேணும்ல நமக்கு ஃபார்முலாவில், ரேடியஸும் வேணும் ஸ்லாண்டிங் ஹைட்டும் வேணும். ஸ்லாண்டிங் ஹைட் என்ன, பியிலேருந்து ஆர் 20. அப்போ நமக்கு ஸ்லாண்டிங் ஹைட் வந்து 20ன்னு வந்துடுச்சு. இப்போ ஃபார் பிக்யூ ஆக்சிஸ் ரொட்டேஷன், பிக்யூ ஆக்சிஸில் நான் ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்கு சிஎஸ்சி ஆஃப் த கோன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல்லுங்களா. பைக்கு 22/7, ஆருக்கு 16 இன்ட்டு எல்லுக்கு 20 கொடுத்துட்டேன். 22/7க்கு உங்களுக்கு கேன்சல் ஆகலைன்னா நீங்கள் கம்பல்சரி 3.1428 இந்த
பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய 4 டிஜிட்ஸ் வர மாதிரி நீங்கள் டெசிமல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை எடுத்து இந்த 16க்கும் 20யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 16யும் 3.1428 16ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 6 8s are 48, 4 6 2s are 12, plus 4 is 16, remainder 1, 6 4s are 24, plus 1 is 25, 2, and 6 1s are 6, plus 2 is 8, 6 3s are 18. 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 8 2 4 1 and 3, 8 இது ஒரு 14, இங்கே ஒரு 8 and 12 10 1 5 0 2 8 4 8 வந்திருக்கு. 1 2 3 4 டிஜிட்ஸ் 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறோம். 50.2848 into 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are 16, 1 8 plus 1 is 9, 16 1 2 plus 2 is 4 plus 1 is 5 0 5 2s are 10 1 0 0 5 6 9 6 வந்திருக்கு. 1 2 3 4 டிஜிட்ஸ் 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி இந்த இடத்துல பாயிண்ட் வந்து நம்ம இங்கே வைக்கிறோம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 டிஜிட்ஸும் போது 1005.696 இதுதான் இதுக்கான CSA, curved surface area of the cone. 1005.696 கொடுத்துருக்க யூனிட்ஸ் வந்து செக் பண்ணுறோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு PQக்கான ரொட்டேஷனை பார்த்துட்டோம். இந்த PQ ஆக்சிஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ் ரொட்டேட்டட் அபவுட் PQ அண்ட் QRக்கும் கேட்டிருக்காங்க. QRக்கு ரொட்டேட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்போ PQ ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்போ நம்மளுக்கு சர்க்குலர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபார் QR ரொட்டேட்டட், அப்போ QR ரொட்டேட் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். P அண்ட் Qக்கால ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமில் இப்படி வச்சுருந்தோம். இந்த PQவை வச்சு இந்த ரொட்டேஷனை இப்படி திருப்பணும். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா QR பேஸாக வச்சு, இப்போ இது தானே ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு, இந்த QR பேஸாக வச்சு இதை நம்ம இப்போ திருப்பி இருக்கோம். இந்த ட்ரையாங்கிளை இப்படி திருப்பி இருக்கும் பாருங்கள். இந்த P இங்கே போயிடுச்சு, இந்த R வந்து இங்கே வந்திருக்கு. QR பேஸ் பண்ணி திருப்புன்னு சொல்கிறாங்க. QR பேஸ் பண்ணி நம்ம திருப்பணும்னா நமக்கு கோனுக்கான பேஸ் வேணும். கோனுக்கான பேஸ் இல்லை, அப்படியே நம்ம இதை உல்ட்டாவாக திருப்பணும்னு வச்சுக்கோங்க. இப்போ QR ஓகேங்களா? P இங்கே இருக்குது, QR இந்த PQன்றது பேஸ் ஆகிடுச்சு. QRை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ரொட்டேஷன் பண்ணுறோம். இந்த QR இந்த டயக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், QRன்னும் போது இந்த Qன்றது நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இந்த P வந்து இங்கே திரும்பிடுச்சு. அப்போ QRனா இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இப்படி மாறுது. இந்த QR பேஸாக வச்சு தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். அப்படி நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது இப்படி திரும்பிடுச்சு. QR இங்கே இருக்குது. ஓகேங்களா? QRை வச்சு தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். இப்போ இதை இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு கோனுடைய ஹைட் இதுதான் ரேடியஸ், இது ஸ்லாண்டிங் ஹைட் ஆகிடுச்சு. இப்போ ரேடியஸ் நம்ம பார்த்தா நமக்கு 12, இதுதான் 12. Pலேருந்து இந்த Q வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ் ஆகிடுச்சு. ஸ்லாண்டிங் ஹைட் என்ன ஆகிடுச்சு, Lன்றது நமக்கு 20 ஆகிடுச்சு. இப்போ நம்ம CSA ஃபைண்ட் பண்ணணும். இப்போ CSA ஃபைண்ட் பண்ணும்போது பைக்கு என்ன பண்ணுறோம், 3.1428 எடுத்துக்கிறோம். அண்ட் ஆருக்கு 12 கொடுக்குறோம். ஃபார்முலாவில் Lக்கு வந்து 20. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்துடும். நவ் 3.1428 12ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.1428 into 12. 2 8s are 16, 1 2 2s are 4, plus 1 is 5, 4 2s are 8, 2 1s are 2, 3 2s are 6. 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 2 4 1 3 6 5 plus 8 is 13, 10 plus 1 is 11, and here 1 7 7 3. The 3 7 7 1 3 6 வந்திருக்கு. 1 2 3 4 digits, 1 2 3 4 digits. So 37.7136 into 20 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 0 போட்டுக்கிறோம். 6 2s are 12, remainder 1, 6 plus 1 is 7, 2 1s are 2, 7 2s are 14, plus 1 15 5 1 6 plus 1 is 7. 1 2 3 4 digits, 1 2 3 4 digits. நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 754.2720. இப்போ இதுக்கான ஆன்சர் CSA நமக்கு என்ன வந்திருக்கு, 754.272. அந்த 0வை நான் எடுக்கல, பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைனலி அவங்க என்ன கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பேர் த CSA. இப்போ நமக்கு 2 CSAவும் அவங்க சொன்ன மாதிரி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள்ஸ். அந்த 2 ட்ரையாங்கிள்னால ஃபார்ம் ஆனக்கூடிய அந்த CSAவை வச்சு எனக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்றாங்க. இதோடைய ஏரியாவும் பார்க்குறோம். இங்கே 1005 1005 இருக்குது, இங்கே 754 தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குது,
பிக்யூ ரொட்டேஷனில் கிடச்சிருக்க ஏரியா வந்து கியூஆர் ரொட்டேஷனை விட அதிகமாக இருக்குன்றதை நம்ம ஆன்சர் சொல்லணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் வென் ரொட்டேட்டட், எப்போ ரொட்டேஷனில் பண்ணுறோம், அபவுட் பிக்யூ. பிக்யூவுக்கு நம்ம வந்து ரொட்டேஷன் கொடுக்கும்போது சிஎஸ்ஏ இஸ் லார்ஜர், அந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப லார்ஜராக இருக்குது கம்பேரிங் வித் இந்த சிஎஸ்ஏ. ஓகேங்களா? அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் பிக்யூ வழியாக நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த சிஎஸ்ஏ வந்து லார்ஜராக இருக்குன்றதை இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், 5th கொஷின், 4 persons live in a conical tent. ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்குது, அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து 4 பேர் வந்து வாழுறாங்க. whose slant height is 19 meters. அந்த கோன் வந்து டென்ட்டோடைய ஸ்லாண்டிங் ஹைட்டை 19 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஈச் பர்சன் ரிக்வயர் 22 meters square ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா. ஃப்ளோர் ஏரியானா என்னென்னா தரை. இப்போ இந்த டென்ட்டை போட்டுட்டாங்க, இந்த தரை இருக்குது, இதுக்கு தரைக்கு மேலே ஒரு டென்ட் வந்து கோன் மாதிரி இப்படி போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ இந்த தரை இருக்குது, இந்த தரைக்கு மேலே இந்த டென்ட்டை வச்சுட்டாங்க. இந்த டென்ட்டை வச்சதுக்கப்புறமா இந்த கோன் வந்து எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது அதுதான் வந்து அதை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் ஒரு ஆள் தாங்கணும்னா, உள்ளே வந்து ஒரே ஒரு பர்சன் தாங்கணும்னா அவருக்கு எவ்வளோ தேவைப்படும்னா இடம் 22 meters square வந்து தேவைப்படுமா. ஸோ இதுதான் இந்த கோனுடைய இடமே வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இதில் ஒரு பர்சன் வந்து வாழறதுக்கு 22 meters square ஃப்ளோர் ஏரியா தேவைப்படுது. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர். அப்போ அவங்க 4 பேருக்கு அது கரெக்டாக போயிடும் அந்த இருக்கக்கூடிய இடம் வந்து. ஸோ இதுதான் வந்து அந்த இடம் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இது ஒரு சர்க்கிள், கோனுடைய பாட்டம் எப்படி இருக்கும், சர்க்கிளில். இந்த இடத்துல வந்து 4 members, மொத்தம் 4 பேரும் இந்த இடத்த கவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 22 meters square வந்து தேவைப்படுது. அப்போ 4 பேருக்கு என்ன ஆகும், இந்த 4 22 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் மொத்த ஏரியா. சரிங்களா? அது மொத்த ஏரியாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். இந்த டென்ட்டோடைய ஹைட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ டென்ட்டோடைய ஹைட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா ஹைட்டுக்கு ஃபார்முலா என்ன, h². இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், h² வரக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் ஹைட் ஃபார்முலா வந்து என்னன்னா L² = R² + h². L மட்டும் நமக்கு வேணும்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆகிடும், இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் R² + h². ஸ்லாண்டிங் ஹைட் = ரேடியஸ் ஸ்கொயர் + ஹைட் ஸ்கொயர். இதிலேருந்து நமக்கு இந்த ரேடியஸ் இப்போ தெரிஞ்சதுன்னா இந்த L ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது ஸ்லாண்டிங் ஹைட்டுன்றது. இந்த ரேடியஸ் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் பட் இந்த ஏரியா என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த ஏரியான்றதுக்கு ஃபார்முலா πr². அதில் ஒரு R இருக்குது, அந்த ஆரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதுக்கு இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த மெத்தடில். சொல்யூஷன் இவங்க கொடுத்துருக்கிறது என்ன கேட்குறாங்க, ஈச் பர்சன் ரிக்வயர். ஓகே, ஈச் பர்சன் ஒரு பர்சனுக்கும் எவ்வளோ ஏரியா வந்து ரிக்வயர் ஆகும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஈச் பர்சன் ரிக்வயர் ஏரியா, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுது அப்படின்னா 22 meters square. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தேர் ஆர் 4 person live in கோனிக்கல் டென்ட். அப்போ எத்தனை பேர் வாழ்கிறாங்க, நமக்கு 4 person இந்த கோனிக்கல் டென்ட். 4 பேர் வந்து இருக்காங்க. அப்போ டோட்டல் ஏரியானும் போது நம்ம எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் ஏரியா ஒரு ஆளுக்கு 22 meters square இடம் தேவைப்படுது. 4 பேர் அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த பேஸ், இந்த பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்கும், அது சர்க்குலர். சரிங்களா? டோட்டல் ஏரியா ஆஃப் த பேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்குலர் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதுதான் நமக்கு தேவை, இந்த சர்க்கிளோடைய மொத்த ஏரியா வேணும். இது வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அந்த பர்சன்ஸ் இன்ட்டு ஏரியா ரிக்வயர் பர் பர்சன், ஏரியா ரிக்வயர்டு பர் பர்சன். ஒரு பர்சனுக்கு எவ்வளோ வந்து ஏரியா வந்து ரிக்வயர்டு பர் பர்சன் எழுதியாச்சு. இப்போ ஒரு ஆளுக்கு 22 meters தேவைப்படுதுன்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேரும் சேர்ந்து 22 meters square ஏரியாவை கவர் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து அந்த டென்ட்டோடைய பேஸ். இப்போ நம்ம இந்த 4ஐயும் 4 persons இருக்காங்க, ஒரு ஆளுக்கு 22 meters square தேவைப்படுது. அப்போ மொத்த ஏரியா எவ்வளோ ஆச்சு, 4 × 22 88 meters square. இதுதான் ஏரியா ஆஃப் த பேஸ். அந்த பேஸோ அப்படி இல்லைன்னா அது ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? இப்போ கோனுடைய அடிபாகம் எப்படி இருக்கும், சர்க்கிள். அந்த ஏரியாவை தான் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கிளோடைய ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன, πr².
இந்த ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது. அந்த ஏரியா வந்து என்னென்னா πr ஸ்கொயர். அந்த πr ஸ்கொயர் தான் இந்த ஏரியா ஆஃப் த பேஸ் மொத்தம் எவ்வளோ கவர் பண்ணி 4 பேரும் எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்த. அதை நம்ம 88 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஆர் மட்டும்தான் தேவை. ஸோ ஆர் ஸ்கொயர் மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இன்ட்டு இந்த பைக்கு இந்த இடத்துல 22/7. ஸோ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் போடணும். நான் இதை இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா. ஈக்குவல் டு 88. நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். ஆர் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா இங்கே 88 இருக்குது. இந்த 22/7 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது 7/22 ஆகிடுச்சு. 1 2s are 2, 1 2s are 2, 4 2s are 8, 4 2s are 8, 11 1s are 11, 11 4s are 44. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 7s are 28 மீட்டர்ஸ். இதுதான் நமக்கு ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட்னு கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த டென்ட் வேணும்னா நமக்கு வந்து வி நோ தட் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸ்லாண்டிங் ஹைட்டு ஸ்கொயர் பண்ணோன்னா அது வந்து எப்படி ஈக்குவலாக இருக்குன்னா எதுக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் ஆரோடைய வேல்யூவும் எல்லோட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நமக்கு ஹெச் வந்து கிடச்சிரும். ஆல்ரெடி கொஷனில் இந்த எல்ல ஸ்லாண்டிங் ஹைட் என்னென்னு கொடுத்துருக்காங்க 19 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆரையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆர் ஸ்கொயர் தெரியும். சரி, இப்போ எல் அப்படின்றது 19. இந்த 19 கொடுத்து இங்கே ஸ்கொயர் கொடுக்குறோம் ஃபார்முலாவில். ஆர் ஸ்கொயர் ஆல்ரெடி ஆர் ஸ்கொயராகவே தான் நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கல, ஏன்னா ஆர் ஸ்கொயரோடைய வேல்யூ இங்கே தேவைப்படுது. அதனால் அப்படியே இந்த 28 எடுத்து ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக கொடுத்துட்டேன். ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ ஹெச் ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ ஹெச் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுட்டேன்னா 19 ஸ்கொயர் மைனஸ் இந்த 28 அந்த சைடு போகும்போது -28 ஆகிடுச்சு. 19 ஸ்கொயருக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தா 19 × 19, 9 9s are 81, 8 9 1s are 9 ப்ளஸ் 8 is 17 ஆகிடுச்சு. 19 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதே 19 வரும். 9 10 16 1, ஸோ 361 வந்திருக்கு. இந்த 361 வந்து 19 ஸ்கொயரோட வேல்யூ -28. ஒரு 28 அதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 11 - 8 வந்து 3 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 5 - 2 3, அகைன் நமக்கு 333. ஹெச் ஸ்கொயரோடைய வேல்யூ 333 மீட்டர்ஸ். நமக்கு என்ன வேணும்னா ஹெச் மட்டும்தான் வேணும், ஹைட் வேணும். இங்கே ஹெச்சில் ஸ்கொயரில் இருக்குது, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. ஸ்கொயர் ரூட் நீங்கள் வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இப்போ 333 நான் வந்து ஸ்கொயர் ரூட் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3 வரணும். பட் 2 2ன்னு போட்டால் இங்கே 4ஆக மாறிடும். அதனால் 1 டைம்ஸ் தான் எடுக்க முடியும். 1 × 1ன்னு போட்டு 1 போட்டாச்சு. 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2. 2 டேர்ம்ஸை நெக்ஸ்ட்டு இறக்கணும். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு டிஜிட்ஸை இறக்கியாச்சு. அடுத்து தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். 2 1s are 2 ஆகிடுச்சு. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். இந்த நம்பரையும் இந்த 28 இந்த நம்பர் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த நியர்பை வேல்யூ வரணும். 28 8 டைம்ஸ் போட்டோன்னா நமக்கு 224 வேல்யூ வருது. அதுலேருந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 - 4னா 9 ஆகிடுச்சு. இங்கே 2 0 ஆகிடும். 2 zeros நான் இங்கே கொண்டு வரேன். இதுக்கப்புறம் நமக்கு ஜீரோஸே இல்லை, 333 வரைக்கும் தான் வேல்யூ. இந்த ஜீரோஸை நான் இன்க்ளூட் பண்ணுறதுனால ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டேன். இந்த 2 zeros கீழே கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததான் இந்த 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நம்பரை இன்க்ளூட் பண்ணால் இங்கே ஒரு நம்பர், இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 900 நியர்பை வேல்யூ வரும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 724 வந்திருக்கு. ரிமைனிங் பார்ட் வந்து அப்படியே வச்சுட்டு ஒரே ஒரு டெசிமல். நெக்ஸ்ட்டு 5ஆல் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்து வரும். ஸோ 18.25 தான் நமக்கு ஹைட்டு. இது வந்து மீட்டர்ஸில் அவங்க என்னென்ன நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி நீங்கள் ஆன்சரில் ஹைட் ஆஃப் த டென்ட்னு கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹைட்டுன்றத ரூட்டுக்குள்ளே 333 கண்டுபிடிக்கிறீங்களா, இதை வந்து பாக்ஸ் பண்ணி காட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் ஆன்சரையும் தனியாக ஒரு பாக்ஸ் பண்ணி காட்டுங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இதை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹைட் ஆஃப் த டென்ட் H is equal to ஃபைனலி நமக்கு 18.25 meters. ஸோ நெக்ஸ்ட் Question number 6. A girl wishes to prepare birthday caps. இங்கே விஷஸ்ன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. விஷஸ்னால் வாழ்த்துறது கிடையாது. அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கான மீனிங் தான். கேர்ள் விஷஸ்னால்
டு ப்ரிப்பேர் பர்த்டே கேப்ஸை செய்யணும்னு விரும்புகிறாங்க அப்படின்றதுக்கான மீனிங் தான் இங்கே விஷஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எ கேர்ள் விஷஸ் டு ப்ரிப்பேர் பர்த்டே கேப்ஸ். அவங்க வந்து பர்த்டே கேப்ஸை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்ஸ். எந்த ஃபார்மில் இருக்கணும்னா ரைட் சர்க்குலர் கோன். இப்போ பர்த்டே கேப்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா போயிட்டு வாங்குவோம் எங்கள் ஃபேன்சி ஸ்டோரில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்களே வீட்டில் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு. யூஸிங் எ ஷீட் ஆஃப் பேப்பர் ஹூஸ் ஏரியா இஸ் 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இவங்ககிட்ட ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பருடைய ஏரியா ஃபுல்லாக, அந்த பேப்பர் வந்து ஸ்கொயரில் இருக்கா ரெக்டாங்கில் இருக்காலாம் தெரியாது. அந்த பேப்பர் நான் இந்த இடத்துல ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன். பட் கன்சிடரேஷனில் அந்த பேப்பர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த பேப்பருடைய ஃபுல் ஏரியா வந்து பார்த்தோன்னா ஏரியா ஈக்குவல் டு 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ ஏரியா இருக்குது. ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட் வித் த ரேடியஸ் ஆஃப் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 12 சென்டிமீட்டர். இப்போ இவங்க வச்சுருக்க இந்த பேப்பர்லேருந்து இவங்க கோன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கோனுடைய ரேடியஸ் ஆர் வந்து நமக்கு 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த ஹைட் ஹெச் வந்து நமக்கு 12 சென்டிமீட்டர் இருக்கணும். இப்படி அந்த கேர்ள் வந்து இந்த மாதிரி கோனை சைஸில் வந்து ரெடி பண்ண போகிறாங்க, க்ரியேட் பண்ண போகிறாங்க இந்த பேப்பரை வச்சு. அப்படி அவங்க பண்ணும்போது இவங்களுக்கு இந்த ரேடியஸில் இந்த ஹைட்டில் அவங்க கோனை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை கோனை அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்றதை கேட்குறாங்க. இப்போ இது மொத்தமே ஏரியா. இதில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோனுக்கு தேவையான இந்த 5 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டரை கணக்கு பண்ணி இந்த கோன்னா எப்படி நம்ம பேப்பரை ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ ரொட்டேட் பண்ணி ஒரு கோனாக ரெடி பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே இது சர்ஃபேஸ் ஏரியா தான். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியாவில் இவங்க கோனை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியான்றது இவ்வளோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட்டை கட் பண்ணுறாங்க. அதை வச்சு ஒரு கோன் ரெடி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ஷீட்ஸ் வந்து அவங்க கட் பண்ணினா ஒரு கோனாக கிடைக்கும், ஒரு ஷீட்டாக கட் பண்ணும்போது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணி இந்த மொத்த ஏரியாவால் அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை கோனை அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஒரு கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் சொல்யூஷன் வந்து என்னென்னா நம்மளை ஃபைனலாக கேட்குறது how many caps can be made ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபைனலாக நம்ம என்ன நம்பர் ஆஃப் கேப்ஸ் கேன் பி மேடு, எத்தனை கேப்ஸ் மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா அதுக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் த ஷீட், மொத்த ஏரியாவும் அந்த ஷீட் அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னா அந்த ஷீட்டோடைய மொத்த ஏரியா டிவைடட் பை CSA ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அந்த கோன் என்னது ரைட் சர்க்குலர் கோன் ஃபார் ஹர் பர்த்டே பார்ட்டி. அந்த கேப்பை ரெடி பண்ண போகிறாங்க. CSA ஆஃப் சர்க்குலர் கோன்ஸ் இன் த ஃபார்ம், எந்த ஃபார்மில் இருக்குது, கேப் வடிவத்தில் இருக்கக்கூடியது. அப்போ CSA ஆஃப் எ சர்க்குலர் ஃபார்ம் இந்த கேப் அதோடைய ரேடியஸை இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் டேட்டா என்னென்ன இருக்குன்றது எடுத்து எழுதிக்கலாம். கிவன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கேப், இது எந்த ஃபார்மில் இருக்குது, கோன். சரிங்களா? அதனால் ரேடியஸ் ஆஃப் த கேப் அதை ஆறுன்னு எடுக்கிறோம். அவங்க ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஹைட்டுன்றத 12 சென்டிமீட்டர்ன்றதை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ CSA ஆஃப் த கோனை ஃபைன் பண்ணணும். ஆல்ரெடி டோட்டல் ஏரியாவை என்னென்னு கொடுத்துட்டாங்க நமக்கு. டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இந்த கோனுடைய ஒரு கோன் ரெடி பண்ணுறாங்களே அந்த கோனுடைய சர்க்குலர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைன் பண்ண போகிறோம். CSA ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு π × r × L ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த இடத்துல π தெரியும் அண்ட் ரேடியஸ் ஆரும் தெரியும். பட் எல் வேணும்ல, நமக்கு எல்லை ஃபைன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஃபார்முலா போகிறோம். L இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர். ரேடியஸையும் ஹைட்டையும் ஸ்கொயர் பண்ணோன்னா ரூட் எடுத்தோன்னா அதுதான் வந்து நமக்கு லென்த்து ஸ்லாண்டிங் ஹைட்டு. இப்போ L ஈக்குவல் டு ரேடியஸ் ஆல்ரெடி 5ன்னு தெரியும், அந்த 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் வந்து 12 ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன 25, 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144. இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 169 வரும். ஃபைனலாக ஸ்கொயர் ரூட்டில் இருந்து 169 நம்ம வெளியே எடுத்தோம்னா 169 கெட்டிங் ஆன்சர் as 13
சென்டிமீட்டர்ஸ், அவங்க சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் சென்டிமீட்டர்ஸில் டினோஷன் கொடுக்கணும். இப்போ எல் தெரியும், நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த சிஎஸ்ஏ ஆஃபியை ஒரே ஒரு அந்த கேப் அவங்க தலைக்கு வைக்க போகிறாங்களா அந்த ஒரு கேப்போடைய சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சோன்னா மொத்த ஏரியாவால் அதை டிவைட் பண்ணணும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கேப் which is in the shape of, எந்த ஷேப்பில் இருக்குது, which is in the shape of cone, அந்த கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேப்போடைய சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா கோனுக்கு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். பைன்றது நமக்கு 22/7 இன்ட்டு ரேடியஸ் நமக்கு என்னன்னு தெரியும் 5. அதே மாதிரி ஸ்லாண்டிங் ஹைட்டை நம்ம 13 ஃபைன் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர், இவங்க கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஆன்சர்ஸ் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேடு. ஸோ நம்பர் ஆஃப் கேப்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம், எதுலேருந்து மேட் பண்ண போகிறாங்க, இந்த ஷீட்லேருந்து, ஃப்ரம் த ஷீட். நீங்கள் இது கூட இன்க்ளூட் பண்ணி ஷீட் ஆஃப் ஏரியா, எவ்வளோ ஏரியா இருக்கோ அதையும் நீங்கள் எழுதிக்கலாம் வேணும்னா, இல்லைனா நீங்கள் ஷீட்டுன்னு மட்டும் எழுதிக்கிங்க. இந்த 5720 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஷீட்லேருந்து எத்தனை கோன்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா அதுக்கு தான் முன்னாடியே ஃபார்முலா எழுதிட்டோம். இந்த மொத்த ஏரியா, டோட்டல் ஏரியாவும் இருக்கக்கூடிய இந்த ஷீட்டோடைய மொத்த ஏரியாவும் 5720 டிவைடட் பை ஒரே ஒரு கோனுடைய ஏரியா, அந்த ஒரு கேப்பை தலையில் வைக்க போகிறாங்கன்னா அந்த ஒரு கேப்போடைய ஏரியா, அதை வந்து நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் 22/7 × 5 × 13, 22/7 × 5 × 13. நான் ஏன் இதை அப்படியே எடுத்துக்கிறேன்னா இங்கே கேன்சல் பண்ணும்போது டெசிமல் ஆகும். பட் நம்ம இந்த மாதிரி சம்மில் வந்து நமக்கு டிவிஷன்லாம் வரா மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மொத்தத்தையும் எடுத்து அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இதை கண்டினியூஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 22/7 மட்டும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இந்த 5 13 இங்கே இருக்கும். இந்த 22/7 ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 7 வந்து நியூமரேட்டருக்கு போயிடுச்சு, இந்த 22 வந்து டினாமினேட்டர்லேயே இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். 5 டேபிள் 1 டைம்ஸ், 1 5s are 5, 1 5s are 5, 5 4s are 20 ஆகிடுச்சு. அகெயின் 5 4s are 20. ஸோ 5 1s are 5, 5 1s are 5, 2 22 போது 5 4s are 20, 5 4s are 20. ஸோ 1 1 4 4 வந்துருச்சு. அடுத்ததாக இதை இந்த 22ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 1 2s are 2, 5 2s are 10, 7 2s are 14, 2 2s are 4. 11 டேபிள்லேயே கேன்சல் ஆகும். 1 11s are 11 கேன்சல் பண்ணுறோம். 5 11s are 55, 2 11s are 22. இங்கே 13 1 டைம்ஸ், 52 வந்து 4 டைம்ஸ். 13ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 4s are 12, 4 1s are 4, +1 is 52. சரிங்களா? 13 வந்து 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 4ம் 7 மட்டும்தான் ரிமைனிங். 4 × 7 மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபைனலாக ஆன்சர் 28. 28 என்னது இது, 28 கேப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு ஷீட்டை வச்சுருக்க ஷீட்டை வச்சு கட் பண்ணி அவங்க கோன் ரெடி பண்ணாங்கன்னா தலையில் வைக்கிற அந்த பர்த்டே கேப் வந்து 28 கேப் வந்து மொத்தம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் த நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. த ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஆஃப் சேம் ஹைட் இஸ் 1:3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேஷியோ ஆஃப் த ரேடி, 2 கோன்ஸ் இருக்குது, அந்த 2 கோனுடைய ரேடியஸ்க்கான ரேஷியோவை 1:3 கொடுத்துருக்காங்க. இந்த 2 கோனுக்கும் ஹைட் வந்து ஒரே ஒரு ஹைட் தான் சொல்லிட்டாங்க. ஹைட்டுன்றது ரெண்டுமே ஒரே ஹைட்டில் இருக்குது. நான் வந்து ஒன்று ஸ்மாலாக ஒன்று பெருசாக வந்திருக்கேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக புரியணுன்றதுனால. ஆனால் இந்த 2 கோனுடைய ஹைட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே ஹைட் தான், சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும், இது ரெண்டுமே ஒரே ஹைட்டு, அது ஹெச்ன்னு எடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்படி இருக்கப்ப இந்த கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை இந்த கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, 2 கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோன்னா என்ன, டிவைடட் பைன்னு அர்த்தம். சரிங்களா? வென் த ஹைட் ஆஃப் ஈச் கோன், இந்த 2 கோனுடைய ஹைட் எப்படி இருக்குன்றாங்கன்னா 3 டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். இப்போ ஒரு கோன் ஸ்மாலாக இருக்குது, இன்னொரு கோன் பெருசாக இருக்குது, ஆனால் அதோடைய ஹைட்டு மட்டும் உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதோடைய ரேடியஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. அப்போ ரேடியஸ் டிஃபர் ஆகும்போது இந்த ரேடியஸை நான் R1ன்னு எடுத்துக்கிறேன், சின்னதாக இருக்கிறத. பெருசாக இருக்கிறத நான் R2ன்னு எடுத்துகிறேன். இது வந்து ஸ்மால் ரேடியஸ். இது வந்து இதை விட கொஞ்சம் பிக்காக இருக்கிறதுன்னு நம்ம வந்து டினோஷனில் பண்ணிக்கிறோம். 2 கோன் இருக்குது, 2 கோனுடைய ஹைட்டு ஒன்று தான், பட் அந்த கோனுடைய ரேடியஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. 2த்தான ரேடியஸ் வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 circular cones of same height is 1:3. இந்த 1:3ன்றது என்னென்னா ரேஷியோ ஆஃப் த ரேடி.
கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ரேடினா ரேடியஸ் டு ரைட் சர்க்குலர் கோன், அந்த ரெண்டு கோனுடைய ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோனா என்ன பண்ணலாம், ஒரு கோனுக்கு ரேடியஸ் வந்து R1 is to இன்னொரு கோனுக்கு ரேடியஸ் வந்து R2. இதுக்கான ரேடியஸ் சின்னது, இதுக்கான ரேடியஸ் பெருசு. இது அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1:3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோவில் நம்ம கன்சிடரேஷன் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு 2:4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை கேன்சல் பண்ணுவோம். இப்போ 2:4 என்ன அர்த்தம், 2/4ன்னு சொல்லுவோம். இப்போ 1 2s are 2, 2 2s are 4. இப்போ இதை சிமிலர்லி திரும்பியும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1/2 ரேஷியோவில் எழுதணும்னா 1:2ன்னு சொல்லலாம். அப்போ இந்த 2:4 1:2ன்னு சொல்லலாம். இன்கேஸ் 3:6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 3/6ன்னு அர்த்தம். 1 3s are 3, 2 3s are 6. இதுவும் என்ன ஆச்சு, 1:2ன்னு மாறிடுச்சு. அப்போ 2:4 3:6 1:2 இது 3 கம்பேரிசன்ஸ்லையும் பார்க்கும்போது இதோடைய சேஞ்சஸ் வந்து மல்டிபிள்ஸில் இருக்குது. இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இந்த 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகிடுச்சு, இந்த 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 ஆகிடுச்சு. 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3, 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6. இப்போ ரேஷியோவில் நமக்கு 1:3ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் அது வந்து ஏதாவது ஒரு மல்டிபிள்ஸில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கன்சிடரேஷனில் R1:R2 அப்படின்றத நான் இங்கே 1x is to 3xன்னு மேபி இதை கேன்சல் பண்ணி அது ரெடியூஸ் ஆகிருக்கலாம். அந்த ரெடியூஸ் ஆகும்போது அது எந்தோடைய மல்டிபிள்ஸ்னு எனக்கு தெரியாது, அதனால அந்த டேர்ம்ஸை 1x is to 3xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை எப்படி எழுதலாம்னா இது R1/R2ன்றதுக்கான அர்த்தம் தான். அப்போ x/3xன்னு அர்த்தம். சரிங்களா? நவ் இப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணோம், என்னென்ன இருக்குன்றதை பார்க்குறோம். கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்னென்ன இருக்குது அப்படின்றது. இப்போ R1 அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 1 into x ஏதோ ஒரு மல்டிபிள் ஆஃப் நம்பர் இருக்குது அது கூட. அதே மாதிரி ரேடியஸ் 2ன்றது நமக்கு 3 into x. அண்ட் ஹைட்டு, ரெண்டு கோனுக்குமே ஹைட் என்ன, ஃபஸ்ட்டு கோனுக்கும் செகண்ட் கோனுக்கும் ஒரே ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து h. இந்த ஹைட்டுன்றது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வென் ஹைட் ஆஃப் த ஈச் கோன் இஸ், ஒரு கோனோட ஹைட்டும் 3 times the radius of the smaller cone. ஸோ ஃபஸ்ட்டே நான் அதனால தான் என்ன பண்ணேன்னா ரேடியஸ் ஸ்மால் ரேடியஸ் பிக்குன்னு எடுத்திருக்கேன். அவங்க ஹைட்டு என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், ஹைட்டுன்றது 3 times the radius of the smaller cone. ஸோ 3 times radius of the smaller cone என்ன நமக்கு எக்ஸ்ன்னு இங்கே கன்சிடரேஷன் எடுத்திருக்கோம். அப்போ அதை 3xன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹைட் ரெண்டுத்துக்குமே என்னென்னா ஒரே காமனான ஹைட்டு ரெண்டுத்துக்கும். சரிங்களா? அந்த ரெண்டு கோனுக்கும் 3 into xன்னும் போது நான் ஹைட்டை 3x, 3 times ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோனுடைய ரேடியஸ் வந்து எக்ஸ், அதனால் அது எக்ஸாக மல்டிப்ளை பண்ணியாச்சு. அவங்க ஃபைன் பண்ண சொன்னது நமக்கு ஃபைனலாக கொஷினில் சிஎஸ்ஏ வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஏ ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, π into r into l. இந்த இடத்துல பை என்ன ஆர் என்னன்னு நமக்கு தெரியும், எல் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கோனுக்கு ஒரு ஸ்லாண்டிங் ஹைட் இருக்கும், செகண்ட் கோனுக்கு ஒரு ஸ்லாண்டிங் ஹைட் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ரெண்டு ஸ்லாண்டிங் ஹைட்டும் ஃபைன் பண்ணணும். ஸ்லாண்டிங் ஹைட்டுக்கு ஃபார்முலா √r² + h². ஸோ ரெண்டு ஸ்லாண்டிங் ஹைட்டு நம்ம ஃபைன் பண்ணோம். ஃபார் ரேடியஸ் ஸ்மாலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, ஸ்மாலர் கோன் அந்த ரேடியஸ் வந்து பார்த்துப்போம். ரேடியஸ் ஸ்மாலர் கோன் சின்னதாக இருக்கக்கூடியது ரேடியஸை, அந்த கோனுக்கு அந்த எடுத்துப்போம். ஃபார் ஸ்மாலர் கோன், ரேடியஸ் ஸ்மாலர் கோன் எந்த கோனுக்கு சின்னதாக இருக்கோ, இல்லைனா ஃபார் த கோன் விச் இஸ் ஹேவிங் த ஸ்மாலர் ரேடியஸ்ன்னு எழுதிக்கலாம். விச் இஸ் ஹேவிங் ஸ்மால் ரேடியஸ், ஸ்மால் ரேடியஸ் இருக்கிறதுக்கான ஸ்லாண்டிங் ஹைட்டு, அந்த ஸ்லாண்டிங் ஹைட்டை நான் L1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1ன்னு எடுத்ததுனால அது L1, இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டை L1ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டை L2ன்னு எடுத்துப்போம். இது ரெண்டுத்துக்குமே ஹைட் ஒன்று தான், ஆனால் ரேடியஸும் ஸ்லாண்டிங் ஹைட்டும் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ L1ன்னும் போது ரூட்குள்ளே இந்த ஃபார்முலாவில் இந்த கோனுக்கான ரேடியஸ் R1 அதை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் இந்த கோனுக்கான ஹைட்டு ரெண்டுத்துக்குமே ஹைட் h தான், அதனால் அதை அப்படியே ஹெச்னு எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ L1 = R1². R1னா என்ன, இங்கே x இருக்குது, x ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் ஹெச்ன்றது ரெண்டுத்துக்கும் காமனான ஒரே ஹைட்டு தான். இந்த ஹைட்டை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x ஸ்கொயர் பண்ணால் x², 9x² ஆகிடுச்சு. ரூட்டுக்குள்ளே இது ஒரு x², இது 9x², ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 10x² வந்து ரூட்டில் இருக்கும். இப்போ
இப்போ இதில் எக்ஸை மட்டும் நம்ம வெளியில் காமனாக ரூட்டில் இருந்து வெளியில் வந்து ரூட்டுக்குள்ளே இருந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுத்துடலாம். ரூட் 10 மட்டும் வச்சுக்கலாம். 10 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. எக்ஸை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இங்கே கொடுத்துருக்க யூனிட்ஸ் எதனா கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்லை. அப்போ ரூட் 10 எக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லாண்ட் ஹைட். எதுக்கான ஸ்லாண்ட் ஹைட் ஃபைண்ட் பண்ணணும்? ஸ்லாண்ட் ஹைட் ஃபார் த கோன் ஹூஸ் ரேடியஸ், எதோடைய ரேடியஸ் பிக்கர், எந்த ரேடியஸ் வந்து பிக்கராக இருக்கும் அதுக்கு போகிறோம். அப்போ அந்த இடத்துல ஸ்லாண்டிங் ஹைட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா L2ன்னு சொல்கிறோம். இப்போ L2ன்னும் போது L2க்கு ஃபார்முலா என்ன? ஸ்லாண்டிங் ஹைட்டுக்கு R² + H². நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இப்போ இந்த L2, இந்த இடத்துல நமக்கு ரேடியஸ் R2, அதனால் இது R2². இந்த இடத்துல ஹைட், ரெண்டுத்துக்குமே ஹைட் ஒன்று தான், H²ன்னு போடுறோம். இஸ் ஈக்குவல் டு இப்போ R2² பண்ணணும். R2 என்னன்னு பாருங்கள், 3x. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x² பண்ணால் x², 9x² ஆகிடுச்சு. ப்ளஸ் ஹெச் ரெண்டுக்குமே காமனானது ஒன்றே ஒன்று தான், இந்த h² பண்ணுறோம். அப்போ 3 பண்ணால் 9x² பண்ணால் நமக்கு 9x² வந்துடுச்சு. 9 ரெண்டுமே 9x² தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 18x² ரூட்டுக்குள்ளே இருக்குது. இது L2. இப்போ L2 மட்டும் நமக்கு வேணும். ஸ்கொயர் ரூட்லேருந்து 18 எடுக்க முடியாது, எக்ஸை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். அதனால் ரூட்டுக்குள்ளே 18ம் எக்ஸை நான் வெளியில் வச்சுக்கிறேன். இப்போ L2 தெரியும், இது L1, சாரி இது L2 தெரியும், L1 தெரியும். அதே மாதிரி பை தெரியும், R1 R2 ரெண்டுமே தெரியும். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ரேஷியோ ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரெண்டுத்துக்கும் இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்மாலர் கோனுக்கு CSAவும் பிக்கர் கோனுக்கு CSAவும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அது வந்து ரேஷியோவில் இருக்கணும். அதுதான் நமக்கான ரிக்வயர்டு ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷியோ ஆஃப் CSA, ரெண்டு CSக்கும் CSA கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பிட்வீன் 2 கோன்ஸ், ரெண்டு கோன்ஸ்க்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வேணும். ரேஷியோனா என்னென்னா A:B அப்படின்னா நமக்கு A/B. ஃபஸ்ட்டு கோனுக்கான CSAவா, CSA ஆஃப் கோன் 1, அதுக்கு ரேடியஸ் வந்து எப்படி இருக்குது, ஸ்மாலர் ரேடியஸ் R1, அது டிவைடட் பை CSA ஆஃப் கோன் வித் ரேடியஸ், இது வித் ரேடியஸ் R2. மேலே வந்து ரேடியஸ் ஸ்மாலர் ரேடியஸ்க்கு கீழே வந்து பிக்கர் ரேடியஸ்க்கான ஆன்சரை கொண்டு வரணும். CSA ஆஃப் த கோன் வந்து ரேடியஸ் ஸ்மாலர் இருக்கும்போது பை இன்ட்டு ஸ்மால் ரேடியஸ் R1 இன்ட்டு L1. ஓகேங்களா? பை இன்ட்டு R1 இன்ட்டு L1. இந்த ஸ்மாலர் ரேடியஸ்க்கு R1 L1 இருக்குது, பிக்கர் ரேடியஸ்க்கு R2 இருக்குது, L2 இருக்குது. அப்போ பை இன்ட்டு R2 L2ன்னு வரும். இந்த பையன் இங்கேயே கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறமா R1 என்னென்னு பாருங்கள். R1ன்றது X இன்ட்டு L1 என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ரூட்டு 10 இன்ட்டு ஒரு X டிவைடட் பை R2 ரேடியஸ் 2 நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 3 இன்ட்டு X இன்ட்டு L2ன்றது என்ன, ரூட் 18 இன்ட்டு ஒரு X. இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இங்கே ஒரு ரூட்டில் 10 டிவைடட் பை 3 இன்ட்டு ரூட்டில் 18. இப்போ இதெல்லாம் ரூட்குள்ளே வந்து வெளியில் எடுக்க முடியும்னு பாருங்கள். ரூட் 10 வெளியில் எடுக்க முடியாது, அதை அப்படியே வச்சுப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணணும், அதாவது டினாமினேட்டரை ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ரூட்டில் 18 இருக்குது. ரூட்டில் 18 நான் ரூட்டுக்குள்ளே 9 இன்ட்டு 2ன்னு எழுதுகிறேன். இப்போ இந்த 9 மட்டும் ரூட்குள்ளே இருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், 3 வந்துடும் வெளியில். இந்த 2 மட்டும் ரூட்குள்ளேயே இருக்கும். அப்போ 9 வெளியில் எடுத்துட்டோம், ரூட்டுக்குள்ளே 2 இருக்குது. 3 ரூட் 2ன்னு எழுதலாம். இது வந்து எதுக்கான ஆன்சர்னால் ரூட் 18க்கு 9 இன்ட்டு 2ன்னு எழுதுகிறோம். 9 வந்து வெளியில் எடுத்துகிறோம், ரூட்டில் 3 ஆகிடுச்சு, இங்கே 2 இருக்குது. இப்போ ரூட் 18க்கு நம்ம என்ன எழுதலாம்னா 3 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், இந்த ரூட்டுக்குள்ளே 10 இருக்குது. ரூட்டுக்குள்ளே 10 என்னென்னு பண்ணலாம், ரூட்டுக்குள்ளேயே 5 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இது தனித்தனியாக ரூட்டை பிரிச்சோன்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 2, ரூட் 5 ரூட் 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ரூட்டில் 10. ஓகே, ஸோ ரூட் 10க்கு பதிலாக நியூமரேட்டரில் ரூட் 5 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதுகிறோம். டிவைடட் பை 3 இன்ட்டு இன்னொரு 3 இருக்குது, இன்ட்டு ஒரு 2 இருக்குது, ரூட் 2 இருக்குது. இந்த ரூட்டும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா நியூமரேட்டரில் ரூட் 5ம் டினாமினேட்டரில் 3 மல்டிப்ளை ஆகி 9 வந்துடுச்சு. அவங்க நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா ஆன்சரை நீங்கள் டிவைடட் பையில் வைக்காமல் ரேஷியோவை தான் எழுதணும். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ரூட்டில் 5 இருக்குது, இஸ்டூன்னு போட்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 9 ரேஷியோவில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அங்கே ரெஃபரன்ஸில் கரெக்டாக கொடுக்கணும். ரேஷியோ வந்து ரூட் 5:9, ரூட் 5/9ன்றதை ரேஷியோவில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. The radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பியர் இருக்குது.
இந்த ஸ்பியருக்கு நார்மலாக ஒரு ரேடியஸ் ஆர்னு ஒன்று கன்சிடர் பண்ணிப்போம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரேடியஸ் ஆராக இருந்ததுன்னா இந்த ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோ இல்லை சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா தான் சொல்லுவோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன நமக்கு 4 × πr². இப்போ நார்மலாக இந்த ஒரு ஸ்பியர் இருக்குது, அதுக்கான ரேடியஸ் வந்து ஆர்னு இருக்குது. இந்த ரேடியஸ் இன்க்ரீசஸ் பை 20%. இந்த ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு 25% அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் போது ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படி அதிகமாகும் போது அந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் என்ன ஆகும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் இருக்குது, இதிலிருந்து நார்மலாக இருக்கிறது இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே இன்னொரு சர்ஃபேஸ் ஏரியா வரும். அந்த சர்ஃபேஸ் ஏரியாக்கான பர்சன்டேஜை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பர்சன் வந்து 10,000 rupees per month வந்து சேலரி வாங்குறாரு. இவருக்கு 4% இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க, 4% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. இல்லைனா இங்கே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 25% வந்து இவருக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய சேலரி எவ்வளோ வாங்குவாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? இப்போ இவருக்கு 10,000 சேலரி. இந்த 10,000க்கு 25% எவ்வளோன்னு பார்க்குறோம். 25%னா என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 அர்த்தம். இந்த 2 0வையும் கட் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா 100ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வரும் நமக்கு? 2500, 2500 rupees இவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. வித் எது கூட? இந்த 10,000 சேலரி கூட இந்த 2,500 சேர்த்து அடுத்த வருஷம் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு கூடவே ஒரு பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அதை எடுத்துகிட்டு வந்து இது கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? அதோடைய இன்க்ரீஸ் வரும், சரிங்களா? பர்சன்டேஜ் வரும், இன்க்ரீசஸ்ன்னும் போது அதுதான் அதுக்கான மீனிங். இப்போ இந்த ரேடியஸ் என்ன ஆயிருக்குன்னா ஒரு 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததான் இப்போ இன்க்ரீஸ் பை 25% ஆஃப் ரேடியஸ் என்ன ஆகுது? 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நார்மலாக நமக்கு சிஎஸ்சி என்ன நம்ம சொல்லியிருக்கோம், இங்கே 4 × πr² சொல்லியிருக்கோம். இது ரேடியஸில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேடியஸ்னால் என்ன? ஆர். இந்த ஆர் வந்து திரும்பவும் இந்த ஆர் கூட, அதாவது இதுதான் இந்த 10,000, இந்த 10,000 இன்ட்டு ப்ளஸ் இது கூட எதை வந்து சேர்த்தோம்? இந்த 2,500 சேர்த்தோம். இந்த 2,500 எங்கேருந்து வந்ததுன்னா இந்த 10,000 அந்த ஆர் கூடவே ஒரு 25% இன்க்ரிமெண்ட். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஆராக இருக்கக்கூடிய ரேடியஸ் அது கூட இதிலிருந்து ஒரு 25% 25% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 10,000 இருந்தது, ஒரு 25% கொடுக்குறாங்கன்னும் போது அந்த 25% எவ்வளோ? 10,000க்கு பர்சன்டேஜை ஃபைன் பண்ணோம், அதை திரும்பி எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஆர் ப்ளஸ் அந்த ஆருக்கான 25%, 25/100. 25/100 என்ன? 5 5s are 25, 5 2s are 10, 5 1s are 5, 5 4s are 20. ஸோ 1/4, 25 4 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து 100ஆல் டிவைட் ஆகும், சரிங்களா? 25 1 டைம்ஸ், 25 வந்து 4 டைம்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு 1 ஆர் ஆகிடுச்சு, டிவைடட் பை 4. 4 இன்ட்டு ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 4r + 4r டிவைடட் பை 4. இப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குது? 4r + 4r, 4rையும் ஒரு ஆரையும் ஆட் பண்ணோன்னா 5r டிவைடட் பை 4ன்றது தான் இந்த இன்க்ரீஸ் இன் 25%, சரிங்களா? ஃபஸ்ட்டு நார்மலாக இப்போது இந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஆராக தான் இருக்குது. அப்போ நம்ம அதுக்கான அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியான்னு வச்சுப்போம். இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். இந்த இடத்துல ரேடியஸ் ஆராகவே தான் இருக்கும், ஓகேங்களா? வித் ரேடியஸ் ஆர். இதுதான் வந்து இனிஷியலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா. நார்மலாக அந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் ஆறுன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 25% இன்க்ரீஸ் ஆன உடனே இந்த சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும்? அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர், அதே ஸ்பியர் வென் ரேடியஸ், அந்த ரேடியஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம்? இன்க்ரீஸ்டு பை 25%. அந்த ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரேடியஸ் என்னவாக இருக்குது? 5r/4 இருக்குது. இப்போ ஆல்ரெடி நமக்கு 4πr² நார்மலாக இருக்கும்போது ஃபார்முலான்னு தெரியும். இப்போ இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ரேடியஸோடைய பர்சன்டேஜ் மட்டும்
அந்த 5r/4 மாறிடுச்சு. அந்த ரேடியஸ் என்னாச்சு 5r/4 மாறிடுச்சு. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னா அந்த ஆருக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த 5r/4 கொடுக்கணும். இப்போ 5r டிவைடட் பை 4 ஸ்கொயர் கொடுத்தாச்சு. இது ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே 4π இருக்குது, இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இன்ட்டு r ஸ்கொயர் பண்ணோன்னா r ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர் பண்ணோம் 25 ஆகிடுச்சு, r ஸ்கொயர் பண்ணோம் r ஸ்கொயர் ஆகிடுச்சு, 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 வந்திருக்கு. சரிங்களா? இந்த 25 இந்த 4ஐயும் இந்த 16ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது 1 4s are 4, 4 4s are 16 ஆகிடுச்சு. 25 ஒரு பை இருக்குது, 25 பை இன்ட்டு r ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு r இருக்கும்போது ஒரு ஏரியா அந்த சர்ஃபேஸ் ஏரியா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த r என்ன ஆயிடுச்சுன்னா 25% இன்க்ரீஸ் ஆனவுடனே இன்னொரு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. இதில் இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ, இப்போ இந்த ஸ்பியர்ன்றது ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆனவுடனே இந்த ஸ்பியர் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆன பர்சன்ட்டுக்கு மட்டும் எனக்கு நீங்கள் பர்சன்டேஜ் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ இதிலிருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆனது இந்த பார்ட் இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னு வச்சுருப்போம். இப்போ r வந்து கொஞ்சம் பெருசாகணும், இந்த பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வேணும் எனக்கு இந்த பார்ட்டோடைய டீட்டெயில் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மொத்த பார்ட்டில் இருந்தும் இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இனிஷியலாக இருந்ததுலேருந்து இன்க்ரீஸ்டை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஃபரன்ஸ்னால் இப்போ இன்க்ரீஸ்டு மட்டும் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா, எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு இவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இவ்வளோ ஆயிருக்கு, அந்த மொத்தமாக எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும்னா ஃபைனலாக நம்ம இன்க்ரீஸ்டு 25% வந்திருக்குல்ல, இதுதான் வந்து ஃபைனல். இதிலிருந்து நம்ம வந்து இனிஷியலாக இருக்கக்கூடியதை மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இன்க்ரீஸ்டு surface area of sphere, and the sphere increased by 25% of its radius. அந்த radius increase ஆனது 25% increase ஆன அந்த surface area minus இனிஷியலாக ஃபஸ்ட்டாக எவ்வளோ இருந்தது, இனிஷியல் surface area of the sphere, அந்த sphere உடைய இனிஷியல் surface area. ஸோ ஃபைனலாக அந்த 25% இன்க்ரீஸ் ஆனவொன்னே நமக்கு ஃபைண்ட் பண்ணது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 25 π இன்ட்டு r ஸ்கொயர் டிவைடட் பை 4. இதிலேருந்து எதை மைனஸ் பண்ணோம், இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த 4πr ஸ்கொயரை இப்போ மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது இங்கே இருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி 25πr ஸ்கொயர் இருக்குது, ஒரு மைனஸ் போட்டாச்சு. 4 4s are 16 ஆகிடும், ஒரு πr ஸ்கொயர் இருக்குது, டிவைடட் பையில் ஒரு 4. 25ல் 16 மைனஸ் பண்ணுங்கள். இங்கேயும் πr ஸ்கொயர், இங்கேயும் πr ஸ்கொயர் காமனாக இருக்குது. 25ல் 16 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 9πr ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பார்ட் மொத்தமாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறமா 25% இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த ஸ்பியரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்மள அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கு மட்டும் எனக்கு பர்சன்டேஜ் சொல்லுப்பா அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொத்தமாக கண்டுபிடிச்சது ஃபைனலாக கண்டுபிடிச்ச ஆன்சர்லேருந்து ஃபஸ்ட்டாக அந்த ஸ்பியர் நார்மலாக இருக்கும்போது அந்த இதுவை மைனஸ் பண்ணுறோம், அந்த சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த பார்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபைனல் ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ், அதை எழுதுங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, எவ்வளோ வந்து நார்மலாக இருந்ததுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சரிங்களா, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆன பார்ட்லேருந்து இந்த டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை பழைய சர்ஃபேஸ் ஏரியா, ஃபஸ்ட்டு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருக்கோ அது இன்ட்டு 100 போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா டிஃபரன்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதான் ஃபஸ்ட்டாக எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இனிஷியல், த இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா. இனிஷியலாக நம்ம வந்து எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருந்து ஃபஸ்ட்டாக இவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறமா இவ்வளோ ஆயிருக்கு. எனக்கு இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ் ஸ்பேஸ் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆகிடுச்சு. இதுக்கான பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னா இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை இனிஷியலாக எவ்வளோ இருந்தது இன்ட்டு 100%. இது வந்து ஒரு ஃபார்முலா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஃபரன்ஸை நம்ம வந்து எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 9πr ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை இனிஷியலாகவே ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 6 மட்டும்தான் ரேடியஸ் இருந்தது, அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 4πr ஸ்கொயர்.
இன்ட்டு 100. இதை 100 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு பர்சன்டேஜாக மாறும். இப்போ இந்த 9 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இருக்குது. இங்கே டிவைடட் பையில் 1 இருக்க மாதிரி அர்த்தம். அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்தால் என்ன ஆகணும், 4 பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 1ன்றது 1 டிவைடட் பை 4 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 100 ஆகிடுச்சு. இந்த பை ஆர் ஸ்கொயரும் இந்த பை ஆர் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இந்த 4 கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 2 4 இருக்குது. அந்த 2 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 16. ஸோ 9 டிவைடட் பை 16 இன்ட்டு 100ன்னு வந்திருக்கு. இப்போ இது இங்கே 100 16ஆல் நம்ம டிவைட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்லைன்னா 9 நீங்கள் 16ஆல் டிவைட் பண்ணுங்கள். 900 ஆகிடுச்சு. 9 100 மல்டிப்ளை பண்ணோன்னா 900. இந்த 900 நம்ம என்ன பண்ணுறோம், 16ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 16ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு 5 டைம்ஸ் போட்டோன்னா 5 6 are 30, 3 5 1s are 5 plus 3 is 80. ஸோ 16 5s are நமக்கு 18 ஆன்சர் வந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 0 1 இந்த 0-வை இறக்கியாச்சு. அடுத்ததாக 6 டைம்ஸ் 6 6 are 36, 3 6 1s are 6 plus 3 is 9, 96. 100 minus 96 will become 4. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், இங்கே 0. இப்போ 16 வந்து 2 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 32. 32ல் ரிமைண்டர் 8 ஆகிடுச்சு. அகைன் ஒரு 0 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 5 times 5 6 are 30, 3 5 1s are 5 plus 3 is 80 0 ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இது வந்து நம்ம 100 மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால 56.25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை ஆன்சரை கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் ஆஃப் எ ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல். ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் வெசல் ஹாலோவில் கொடுத்துருக்காங்க. ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசலோடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ டயாமீட்டர்னால் என்ன, ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது இன்டர்னல், அது வந்து 20. ரெண்டாவதாக எக்ஸ்டர்னல் சொல்லியிருக்காங்க, அது 28 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி வேர்டு வந்தால் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கானது ஃபர்ஸ்ட், செகண்ட் வேர்டுக்கானது செகண்டு. இப்போ ஃபஸ்ட்டாக இன்டர்னல் இருக்குது. இன்டர்னல் டயாமீட்டர்னால் இதிலிருந்து இது வரைக்கும் அதான் டயாமீட்டர். அந்த இன்டர்னல் டயாமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறேன், அதை 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலை எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா, அதனால் அதை கேபிட்டல் டின்னு எடுத்துப்போம். ஓகே, அண்ட் இதை வந்து ஸ்மால் டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்டர்னல் டயாமீட்டர்னால் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டர்னல் டயாமீட்டரை அவங்க 20ன்னு சொல்லியிருக்காங்க. டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரேடியஸ் கிடைக்கும். சரிங்களா, 20-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 10. அப்போ இன்டர்னலாக இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து 10. நமக்கு ரேடியஸ் தான் ஃபார்முலாக்கு வேணும், அதனால் நான் ரேடியஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். அடுத்ததான் எக்ஸ்டர்னல் டயாமீட்டரை 28ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 28-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் வந்து 14. இப்போ 14 வந்து இதிலிருந்து இது வரைக்கும், இந்த பார்ட்லேருந்து அவுட்டர் பார்ட் வரைக்கும் நமக்கு 14. இதில் எந்த ரேடியஸ் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், 14 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஆர் வந்து 14 ரேடியஸ், ஸ்மால் ஆர் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ரேடியஸ் வந்து 10. இது ரெண்டும் சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. நவ் இப்படி இருக்கப்ப ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர். இந்த வெசலை பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணணுன்றான். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணோன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணுமா இல்லை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணுமான்றது கன்ஃபியூஷன் வரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர், மொத்தமாக இதை பெயிண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தமாக பெயிண்ட் பண்ணோன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் பார்ட்டு அண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரீஜன் ப்ளஸ்ஸு இந்த ஆனுலஸ் ரீஜன், அதாவது இந்த பார்ட்டும் மேலே வந்து இந்த பார்ட்டும் வரும். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், டிஎஸ்ஏவை ஃபைண்ட் பண்ணணும். மொத்த ஏரியாவை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை 0.14 இந்த ருபீஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மொத்த ஏரியாவுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். அவங்க காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர் அட் 0.14 பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு சென்டிமீட்டர் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்க 0.14 பைஸ் வாங்குறாங்க. அப்போ ஓவராலாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும்னா மொத்த ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணி அதை கூட இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிவன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்டர்னல் டயாமீட்டரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னு எழுதி அதை கேபிட்டல் டின்னு எடுக்கிறோம். அந்த எக்ஸ்டர்னல் டயாமீட்டரை கிரேட்டர் அதிகமாக இருக்கிறது தான் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 28 சென்டிமீட்டர். இதிலிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தான் நமக்கு வேணும். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆரை 28-ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 14 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. அடுத்ததான் இன்டர்னல் டயாமீட்டரை கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கான டயாமீட்டரை நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்னல் ரேடியஸை ஃபைண்ட் பண்ணுறோம். இந்த இன்டர்னல் ரேடியஸ்ன்றது ஸ்மால் ஆர். இது வந்து நமக்கு 28 2ஆல் டிவைட் பண்ணும்போது 10 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்சருக்கு நமக்கு என்ன வேணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும். அப்போ டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல். ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல். இப்போ ஹாலோ ஹெமிஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவை நம்ம எழுதணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர் வந்து ஃபார்முலா பை இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நமக்கு கேபிட்டல் ஆரும் தெரியும், ஸ்மால் ஆரும் தெரியும். இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். பையோடைய வேல்யூ 22 டிவைடட் பை 7. 3 இன்ட்டு ஆர், கேபிட்டல் ஆர்ன்றது 14. இந்த 14 ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் ஸ்மால் ஆர்ன்றது 10. அந்த 10க்கு ஒரு ஸ்கொயர். இதுக்கு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிப்போம். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே 14 ஸ்கொயரும் இந்த 3யும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 14 ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். 14 இன்ட்டு 14. 4 4s are 16, ரிமைண்டர் 1. 4 1s are 4 + 1 is 5. 1ஆல் 14 பண்ணோன்னா அதே 14. ஸோ 6 9 1 196. இப்போ 14 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 196 ஆன்சர் வந்திருக்கு. இந்த 196 நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 196 into 3. 3 6 are 18, ரிமைண்டர் 1. 9 3s are 27 + 1 is 28. 2 3 + 2 வந்து 588. ஸோ இந்த பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் முன்னாடி 22/7 இருக்குது. 14 ஸ்கொயர் பண்ணிட்டோம், 3 மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு 588 ஆன்சர் வந்திருக்கு. ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அடுத்ததான் இந்த 22/7 போடுறோம். 588 கூட ஒரு 100 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 688 வேல்யூ வந்து வருது. ஸோ 688 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணது சர்ஃபேஸ் ஏரியா. எப்போவுமே நீங்கள் யூனிட்டை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுக்கணும். அவங்க ஃபைண்ட் பண்ணது என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைனல் ஆன்சர் காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல். இந்த வெசலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா, காஸ்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், காஸ்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, இன்ட்டு அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அவங்க காஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்களோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அவங்க ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 0.14, அது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இன்ட்டு டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா 22/7 இன்ட்டு 688. ஹியர் இங்கே 0.14 இருக்குது. இந்த 0.14க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த 200 கேன்சல் ஆச்சுன்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இந்த டெசிமலில் வந்து நான் ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக கொண்டு வர போகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இட் வில் பிகம் 14 டிவைடட் பை 100. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 14/100 போட்டாச்சு. இன்ட்டு 22/7 இன்ட்டு 688. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 7 1s are 7, 7 2s are 14 ஆகிடுச்சு. த்ரூ அவுட்டாக இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம 100ஆல் ஈஸியாக டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இந்த 22வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 44. 688 கூட இந்த 2 × 22ன்றது 44 மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 2வையும் 22வும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 44. இந்த 688யும் இந்த 44ஐயும் 2 × 22 44 ஆகிடுச்சு. ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 30272 வந்து ஆன்சர் வருது. 30272 டிவைடட் பை இந்த 100 கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஜீரோஸ் வந்து டிவைடடில் இருக்கிறதுனால 2 டிஜிட்ஸ் தள்ளிட்டு நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கும்போது ஃபைனலாக rupees 302.72 300 rupees 72 paise வந்து ஓவராலாக இந்த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபைனல் ஆன்சராக இதில் வந்து கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. A frustum shaped outer portion of a table lamp. ஒரு டேபிள் லேம்போடைய டாப் வந்து அந்த டேபிள் லேம்ப் எப்படி இருக்குன்னா ஃப்ரஸ்டம் உடைய அவுட்டர் போர்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பெயிண்ட் பண்ணணும். ஹேஸ் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப். அந்த டாப்பையும் சேர்த்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க.
ஃப்ரஸ்ட்ரம்னா என்னென்னா ஒரு கோன் இருக்கும், அந்த கோனில் வந்து ஒரு பார்ட் மேலே கட் ஆகிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் தான். அந்த பார்ட் வந்து பார்க்குறதுக்கு லேம்ப் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட்டை சொல்கிறாங்க. இதுக்கு ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப். இந்த லேம்புக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும், இன்க்ளூடிங் த டாப்னு ஒரு கொஷினில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ டாப்னா என்னென்னா அந்த கோனில் மேலே டாப் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிளோடைய ஏரியாவும் நம்ம சேர்க்கணும். அதை சேர்த்துட்டு இந்த கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃப்ரஸ்டமோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை பெயிண்ட் பண்ண போகிறோம். அது ப்ளஸ் அந்த டாப், அது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப்னு கேட்டிருக்காங்களே, இந்த டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு டோட்டல் ஏரியா என்னன்னு தெரியணும். அப்போ டோட்டல் ஏரியா தெரிஞ்சதுன்னா அந்த டோட்டல் ஏரியா கூட இவங்க என்ன பண்ணணும், இந்த டூ ருபீஸ் வந்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் பெயிண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இப்போ டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட், எவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட், எவ்வளோ ஏரியாவை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது கூட என்ன பண்ண போகிறோம், இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம்னாலே அந்த ஆன்சர் வந்துடும். எந்தெந்த ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம், இந்த ஃப்ரஸ்டத்துடைய சுற்று இருக்கக்கூடிய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டம், அந்த ஃப்ரஸ்டத்துடைய சிஎஸ்ஏ ப்ளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாப்பையும் பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த டாப் வந்து எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த டாப்பையும் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயிண்ட் பண்ணுறோன்னா இது என்ன, ஒரு ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதை நம்ம எடுத்துடும். இப்போ டாப் ஏரியான்னு மட்டும் இங்கே கொடுத்துட்றேன். இந்த டாப் ஏரியான்றது நத்திங் பட் சர்க்கிள். சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டத்தோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் ப்ளஸ் இந்த டாப் ஏரியான்றது ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இது எல்லாமே ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கும். நான் இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஏரியா, அதனால் ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்குது. இப்போ நமக்கு என்னென்ன வேணும்னா கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், எல், இது எல்லாமே இருக்கா நம்ம செக் பண்ணணும். கேபிட்டல் ஆர்ன்றது என்ன, இந்த ரேடியஸ் கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ரேடியஸை தான் நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுப்போம். நம்ம கேபிட்டல் ஆர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு 12 சென்டிமீட்டர் கிவன். என்னென்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆர்ன்றது 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸ்மால் ஆர்ன்றது என்ன, மேலே வந்து இப்போ லேம்ப் வந்து இப்படி தான் இருக்கும், கீழே வந்து ஓப்பனில் இருக்கும், இந்த இடத்துல கனெக்ஷன் இருக்குது. மேலே டாப்பு, கீழே இருக்கக்கூடியது தான் பாட்டம். இந்த பாட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 12ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டாப்புக்கு வந்து ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் இருக்கும், அந்த ரேடியஸ் இங்கே 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து 6 சென்டிமீட்டர்னு இந்த மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மால் ஆர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 6. அண்டு இப்போ நம்ம ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஹைட்டு மட்டும் நமக்கு தெரியும். ஹைட்டை வந்து தே ஹேட் கிவன் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டை ஃபைன் பண்ண போகிறோம். ஃப்ரஸ்டமில் ஸ்லாண்ட் ஹைட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃப்ரஸ்டம் எப்படி வந்தது, அதிலிருந்து எப்படி அந்த ஃபார்முலாஸை டெரைவ் பண்ணுறான்றதுங்க நம்ம வந்து ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்துக்குங்க. இந்த ஃப்ரஸ்டத்துக்கு ஸ்லாண்ட் ஹைட்டை ஃபைன் பண்ணோன்னா அதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஹெச் ஸ்கொயர், ஹைட் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸ்லாண்ட் ஹைட்டை ஃபைன் பண்ணலாம். ஹெச்ன்றது இங்கே என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தே ஆர் கிவன் 8. அந்த 8ஐ ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் கேபிட்டல் ஆர்ன்றது கீழே இருக்கக்கூடிய ரேடியஸ் 12 மைனஸ் ஸ்மால் ஆர்ன்றது நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து இந்த பார்ட்டு ஓகேங்களா, இது 6 இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணுறோம். 8ஐ ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் 12 6 மைனஸ் பண்ணோன்னா 6 ஸ்கொயர் பண்ணோன்னா 36. 64ஐயும் 36ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 100. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் வந்து 100 எடுத்துட்டோம் வெளியில் அப்படின்னா நமக்கு 10 சென்டிமீட்டர்ஸ், யூனிட் வந்து 10 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ ஏரியாவை பெயிண்ட் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட், அதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரஸ்டத்தோடைய அந்த சிஎஸ்சிவும் மேலே டாப், இதை தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அது ரெண்டு ஏரியாவை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா அது கூட அந்த ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 rupees இருக்காங்க. அந்த ஏரியா கூட இந்த 2 rupees மல்டிப்ளை பண்ண போகிறோம். டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட் இஸ் ஈக்குவல் டு இந்த சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரஸ்டம். சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரஸ்டம் என்னென்னா இந்த ஃபார்முலா ப்ளஸ்ஸு டாப் ஏரியா, அந்த ரெண்டு ஏரியாவும் போட்டு நம்ம போட்டுட்டோம். ஸோ பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பைன்றது இங்கே காமனாக நம்ம 22/7 போட்டுக்கலாம். இன்ட்டு ஆர், கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு 12
ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 6 இன்ட்டு எல் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 10 ப்ளஸ் பை இன்ட்டு ஸ்மால் ஆருக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்மால் ஆர் வந்து இந்த இடத்துல என்ன 6, அந்த 6ஐ நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 18 இன்ட்டு ஒரு 10 ப்ளஸ் இந்த பைக்கு எகெயின் 22 பை 7 கொடுத்துக்கலாம். 6ஐ ஸ்கொயர் பண்ணோன்னா 36. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 18 இன்ட்டு 10ன்றது 180 ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு 22 பை 7 இன்ட்டு 36. இப்போ காமனாக ரெண்டு இடத்துலையுமே நமக்கு 22 பை 7 இருக்குது. அந்த 22 பை 7ஐ காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே என்னென்ன இருக்கும், இங்கே ஒரு 180 ஒரு 36 இருக்குது. 180யும் 36 ஆட் பண்ணுங்கள். 6 8 + 3 11 1 216. ஸோ 22 இன்ட்டு 22 பை 7 இன்ட்டு 216. நவ் நம்ம இந்த 7ஐயும் 216ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 7 3s are 21. ஸோ ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணுறோம். பாயிண்ட் வச்சாச்சு. 6 ஆகிடுச்சு. அண்ட் 8 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 5 டைம்ஸ் அண்ட் 7 டைம்ஸ் 30.857 என்ற ஆன்சர் வந்துருக்கு. 22 கூட 30.857 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், 30.857 இன்ட்டு 22. 2 7s are 14 1 5 2s are 10 + 1 is 11 1 8 2s are 16 + 1 is 17 3 2s are 6. ஸோ அதே 2ஆல் இது மல்டிப்ளை பண்ணுறோம். இது அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த 4 இந்த 1 இந்த 7 இந்த 1 அண்ட் இந்த 6 4 5 8 8 இது 7 6 டிஜிட்ஸ் வந்து பார்க்குறோம். 3 டிஜிட்ஸ் 1 2 3 டிஜிட்ஸ். அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சோன்னா நமக்கு 678.854. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஏரியா. இதுதான் நமக்கு ஃபைன் பண்ணியிருக்க ஏரியா. அவங்க என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் மொத்தமாக நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா, அவங்க பர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 rupees சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காஸ்ட் இன்ட்டு காஸ்ட் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இன்ட்டு ஏரியா, அந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணணும். ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளவோ அதையும் இந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 டைம்ஸ் அவங்க 2 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம். அதாவது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 678.854 அப்படின்ற ஆன்சர் வந்து வந்திருக்கு. இதை கூட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 678.854 இருக்குது. 2ஆல் 4 2s are 8 5 2s are 10 1 16 + 1 17 1 16 + 1 is 17 1 7 2s are 14 + 1 is 15 remainder 1 12 + 1 is 13 1357708 அப்படின்றது நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 13 டிஜிட்ஸ் எத்தனை, 3 டிஜிட்ஸ் இந்த இடத்துல வச்சோன்னா 1357.7 1357.7. இந்த 0 இருக்கிறதுனால இதை 1ஆக கன்சிடர் பண்ணிக்கங்க. இது என்னென்னா ருபீஸில் எழுதணும். சரிங்களா? எவ்வளோ காஸ்ட்டு, 1357 ரூபாய் 71 பைசாக்கள் தேவைப்படுகிறது இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.